வெல்கம் டு ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். தலைப்பு ரொம்ப பரிச்சயமானது தான். ஆனா அதோட ஆழம் எப்பவும் நம்ம யோசிக்க வைக்கும். ஆமா. பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதான் அந்த தலைப்பு. நம்மகிட்ட இருக்கிற ஆதாரம் ஒரு பைபிள் போதனையும் அப்புறம் அதை பத்தி ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற மாதிரி கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு கதையும் சொல்லுது. சரி. இந்த கட்டளையோட உண்மையான அர்த்தம் என்ன? அது நம்ம வாழ்க்கைய, மத்தவங்கள நாம பார்க்கிற விதத்தை எப்படி மாத்தும்? இதத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். ஆதாரத்தோட மையம் அது மத்தேயு 22:39 வருது. ஆமா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கேட்கறதுக்கு பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. ரொம்ப எளிமையா தோணும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இத நடைமுறையில செய்யறது அது எவ்வளோ கஷ்டம். நம்மள நாம நேசிக்கிறது ஒரு பக்கம், அதே அளவு அன்ப மத்தவங்க மேல, குறிப்பா நமக்கு தெரியாதவங்க இல்ல கஷ்டத்தில் இருக்கவங்க மேல காட்டணுங்கிறது, அதுதான் பெரிய சவால் இல்லையா? நிச்சயமா, அதுதான் உண்மையான சவால். இந்த சவாலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாரம் ஒரு வியட்நாம் போர் வீரனோட கதைய சொல்லுது. ஓ சரி. போர் முடிஞ்சிச்சு. ஒரு இளம் வீரன் அமெரிக்காவுக்கு திரும்பி வர்றான். சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற அவனோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்றான். ரொம்ப சந்தோஷமா சொல்றான், அம்மா அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். பெத்த உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமா, அவங்களும் வாப்பா உன்னை எப்போ பாப்போன்னு காத்துட்டு இருக்கோன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் தொடர்றான். என்ன சொல்றான்? நான் மட்டும் வரல, என் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தனும் வர்றான். அவனையும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். சரி, இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இல்ல, பெற்றோரும் முதல்ல சம்மதிக்கிறாங்க. தாராளமா கூட்டிட்டு வாப்பா, உன் ஃப்ரெண்டு எங்க ஃப்ரெண்டும் தான். அப்புறம்? ஆனா அந்த பையன் அடுத்து சொல்ற விஷயம் தான் அந்த மொத்த கான்வர்சேஷனையும் மாத்துது. என்னது? அவன் கொஞ்சம் தயக்கத்தோட சொல்றான், ஒரு சின்ன விஷயம்மா, வார்ல ஒரு ஆக்சிடென்ட். ஒரு கன்னிவீடியில கால் வச்சதுல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கையும் ஒரு காலும் போயிடுச்சு. அட்டா கடவுளே. பாவம், அவனுக்கு வேற யாரும் சொந்தக்காரங்க இல்ல. அதனால அவன் நம்ம கூட கொஞ்ச காலம் தங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இப்ப புரியுது. இப்போ அந்த பெற்றோட குரல்ல ஒரு மாற்றம் தெரியுது. அந்த முதல்ல இருந்த உற்சாகம் போய் ஒரு மாதிரி ஒரு தயக்கம், ஒரு சங்கடம். இதுதான் அந்த முக்கியமான புள்ளி. அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய முதல் இடம். ஒரு எதிர்பாராத சும்மா வரும்போது நம்மளோட முதல் ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ரொம்ப சரியான கேள்வி. இங்கேதான் அந்த ஆதாரத்தோட முதல் முக்கியமான இன்சைட் வருது. அந்த பெற்றோரோட உடனடி மாற்றம். அது எதை காட்டுது? முதல்ல மகனோட நண்பன்னும் போது இருந்த வரவேற்பு. ஆமா, அவன் உடல் குறைபாடு உள்ளவன், கவனிக்க வேண்டியவன் தெரிஞ்சதும் எப்படி மாறுது பாருங்க. இது நம்மளோட அன்பு இல்ல ஏத்துக்கிற தன்மை, அது பெரும்பாலும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதா, அதாவது கண்டிஷனலா இருக்கான்னு கேட்க வைக்குது. ஆமா, நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி. ஆமா, நமக்கு பிடிச்ச, நமக்கு வசதியான விஷயங்களை மட்டும்தான் ஏத்துக்க தயாரா இருக்கோமா? இது அந்த பெற்றோரோட கதை மட்டும் இல்ல போல இருக்கே. இல்லவே இல்ல. இது ஒரு வகையில நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு போராட்டம் தான். நாம பொதுவா நம்மள மாதிரி இருக்கிறவங்கள, நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கிறவங்கள ஈஸியா ஏத்துக்கிறோம். சரி. ஆனா ஒரு சவால் வரும்போது, ஒரு கூடுதல் பொறுப்பு இல்ல பாரம்னு நம்ம நினைக்கிற ஒரு நிலைமை வரும்போது, நம்ம முதல் எண்ணம் என்னவா இருக்கு? அவங்கள அரவணைக்கிறதா இல்ல தவிர்க்கிறதா? இந்த கதை அந்த சங்கடமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. ஆமா, அந்த பெற்றோரோட பதில் அந்த சங்கடத்தை அப்படியே காட்டுது. அவங்க மகன் கிட்ட சொல்றாங்க, மகனே நீ சொல்றது கேட்கவே எங்களுக்கு கஷ்டமா இருக்குப்பா, அவனுக்காக நாங்களும் வருத்தப்படுறோம். ஆனா அந்த ஆனாதான் பிரச்சனை. ஆமா, இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம கூடவே வச்சு பாத்துக்கிறது, அது இந்த வயசுல எங்களால முடியாதுப்பா. அது பெரிய பாரமா இருக்கும். நீ ஒன்னு செய், அவனை வேற எங்கேயாவது ஹாஸ்டல்லையோ இல்ல வேற இடத்துலயோ தங்க வச்சுட்டு நீ மட்டும் வீட்டுக்கு வா. அடப்பாவமே. மகன் இதுக்கு மேல எதுவும் பேசல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு போன வச்சிடறான். சில நாள் போகுது. ஒரு நாள் அந்த பெற்றோருக்கு சான் பிரான்சிஸ்கோ போலீஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால். ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ். என்னது? உங்க பையன் ஒரு உயரமான பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். நீங்க உடனே பாடி ஐடென்டிஃபை பண்ணணும். ஐயோ! பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க ஓடுறாங்க. அங்க போய் பாக்குறாங்க, அவங்க பையனோட உயிரில்லாத உடல் கிடக்குது. கிட்ட போய் பார்க்கும்போதுதான் அவங்க வாழ்க்கையே உறைஞ்சு போற மாதிரி ஒரு உண்மை தெரிய வருது. என்ன உண்மை? ஒரு கையும் ஒரு காலும் இல்லாம அங்க இறந்து கிடந்தது. அது வேற யாரும் இல்ல, அவங்க பையனா? ஆமா, அவங்களோட சொந்த மகன். அவன் சொன்னது அவனோட நண்பனை பத்தி இல்ல, அவனை பத்தியதான்.
இது நிஜமாவே மனச நொறுக்குதில்ல? நிச்சயமா. இது வெறும் சோக கதைன்னு சொல்றதை விட நாம பேசிட்டு இருக்கிற அந்த பிறனிடத்தில் அன்புங்கிற மையக் கருத்தோட அர்த்தத்தையே கேள்வி கேக்குது. கரெக்ட். அந்த பெற்றோர் யார பிறன், அந்நியன், பாரோன்னு நினைச்சு வேணான்னு சொன்னாங்களோ அவர் அவங்களோட சொந்த ரத்தம், சொந்த பிள்ளை. எவ்வளவு பெரிய முரண்பாடு! ஆமா, அவங்களோட அன்பு எவ்வளவு நிபந்தனைகளோட, எவ்வளவு குறுகிய பார்வையோடு இருந்திருக்குன்னு இது காட்டுது. இங்க பிறன் அல்லது அயலவர், அதாவது நெய்பர் என்ற வார்த்தையோட அர்த்தமே கேள்விக்குறியாகுது இல்லையா? அதேதான். மத்தேயு 22:39 சொல்ற அந்த பிறன் யாரு? இந்த பெற்றோரோட பார்வையில அந்த பிறன்கிறது ஆரோக்கியமா, சுமையா இல்லாத ஒருத்தரை மட்டும்தான் இருக்க முடிஞ்சுது. ஆமா. அவங்க சொந்த மகனே அந்த வரையறைக்குள்ள வரலங்கிறது தான் பெரிய சோகம். இது நம்மளையே கேட்க வைக்குது. நம்மளோட பிறன் வரையறைக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க? நம்ம அன்பு எந்த எல்லை வரைக்கும் போகுது? அந்த எல்லைக்கு வெளியே இருக்கிறவங்கள நம்ம பாரம்னு நினைக்கிறோமா? இந்த கேள்விகளுக்கு அப்புறம்தான் ஆதாரம் ஒரு முக்கியமான கம்பாரிசனுக்கு போகுது. மனுஷங்களோட இந்த நிபந்தனையுள்ள குறுகிய பார்வை கொண்ட அன்புக்கும் கடவுளோட அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி இல்ல? ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒப்பீடு. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்க நம்ம வெளி தோற்றத்தை, நம்ம திறமைய, நம்ம கிட்ட இருந்து என்ன பயன் கிடைக்கும்னு பார்த்து நம்ம ஏத்துக்கவோ இல்ல தவிர்க்கவோ செய்யலாம். ஆனா கடவுளோட அன்பு அப்படி இல்ல. நம்ம எவ்ளோ குறை உள்ளவங்களா இருந்தாலும், ஆதாரம் சொல்ற மாதிரி அழகில்லாதவங்களா, அறிவில்லாதவங்களா இருந்தாலும் அந்த அன்பு நம்மள முழுசா ஏத்துக்குது. அது நம்ம தகுதியையோ நம்ம ஸ்டேட்டஸையோ பொறுத்ததில்ல. இல்லவே இல்ல. அது அன்கண்டிஷனல், நிபந்தனை இல்லாதது. அந்த ஆதாரம் இன்னொரு படி மேல போய் கடவுள் பட்சபாதம் இல்லாதவர், இம்பார்ஷியல்னு, அவர் எல்லாரையும் சமமா பாக்குறாருன்னு சொல்லுது. கரெக்ட். அதனால அவரோட பிள்ளைகளான நாமளும் அதே பாரபட்சம் இல்லாத தன்மையோட இருக்கணும்னு அது வலியுறுத்துது. இது வெறும் தியாலஜி இல்ல, நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. இது வெறும் கருத்து இல்ல, ஒரு லைஃப் ஸ்டைலுக்கான அழைப்பு. கடவுள் பாரபட்சம் இல்லாதவர்னா நாமளும் நம்ம உறவுகள்ல மத்தவங்கள பாக்குற விதத்துல பாரபட்சம் காட்டக்கூடாது. அந்த வியட்நாம் வீரரோட பெற்றோர் செஞ்ச மாதிரி இல்லாம. ஆமா, அவங்க பாரபட்சம் காட்டினாங்க. ஆரோக்கியமான நண்பன்னா ஓகே, உடல் ஊனமுற்றவர்னா வேண்டாம். இது கடவுளோட தன்மைக்கு எதிரானதுன்னு ஆதாரம் சொல்லுது. இதை இன்னும் விளக்கமா சொல்றதுக்கு மத்தேயு 25 வருது இல்லையா? ஆமா, ஆதாரம் மத்தேயு 25, 37, 39 வசனங்களை மேற்கோள் காட்டுது. இது கடைசி நியாய தீர்ப்பு நாள் பத்தின ஒரு உவமை மாதிரி. அங்க நீதிமான்கள் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? ஆண்டவரே, நாங்க எப்போ உம பசியோட பார்த்து சாப்பாடு கொடுத்தோம், தாகமா பார்த்து தண்ணி கொடுத்தோம், எப்போ உம அந்நியரா பார்த்து ஏத்துக்கிட்டோம், இல்ல துணி இல்லாம பார்த்து உடுத்த கொடுத்தோம், எப்போ உம நோயாளியா இல்ல ஜெயில்ல பார்த்து சந்திக்க வந்தோன்னு கேக்குறாங்க. அவங்க செஞ்ச நல்லது கடவுளுக்கே செஞ்சோன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கு இயேசுவோட பதில் என்னவா இருந்துச்சு? அதுதான் இந்த டிஸ்கஷனோட மையப்புள்ளி. சொல்லுங்க. ஆமா, இயேசுவோட பதில் ரொம்ப ஆழமானது. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களுள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மிகவும் சிறியவர்னா யாரு? இங்க மிகவும் சிறியவர்னு யார சொல்றார்? பசியோட இருக்கிறவங்க, தாகத்தோட இருக்கிறவங்க, வீடு இல்லாம அந்நியரா இருக்கிறவங்க, உடை இல்லாதவங்க, நோயாளிங்க, ஜெயில்ல இருக்கிறவங்க, அதாவது சமூகத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்க, தேவையில இருக்கிறவங்க, யாரு கண்ணுக்கும் படாதவங்க. ஓ, அப்படியா? இதோட அர்த்தம் என்னன்னா, நாம அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு செய்யற சின்ன உதவி கூட, அதோட சாப்பாடா இருக்கலாம், ஒரு டம்ளர் தண்ணியா இருக்கலாம், இல்ல ஆறுதலா சொல்ற 2 வார்த்தையா இருக்கலாம், அத நாம நேரடியா கடவுளுக்கே செய்யறோம்னு அர்த்தம். வாவ், இது பெரிய விஷயம். ஆமா, இது நம்ம அன்றாட கருணை செயல்களுக்கு ஒரு பெரிய மதிப்பையும் ஒரு தெய்வீக பார்வையும் கொடுக்குது. நாம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது வெறும் சோஷியல் சர்வீஸ் இல்ல, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது பிறனிடத்தில் அன்புங்கிற கட்டளைய இன்னும் விரிவா பார்க்க வைக்குது. ஆமா, பிறன்கிறவர் நம்மள மாதிரி இருக்கிறவர் மட்டும் இல்ல, தேவையில இருக்கிற யாருமே தான். இது நம்ம ஒவ்வொருத்தரையும் நேரடியா பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு. அந்த மிகவும் சிறியவர்கள்ல ஒருத்தருக்கு நாம என்ன செஞ்சோம்? ஆதாரம் நம்ம கிட்ட கேக்குது. நம்மால முடிஞ்சதை மத்தவங்களுக்கு உதவியா செய்வோமா? இது ஒரு மாரல் கொஸ்டின் மட்டும் இல்ல, ஒரு ஆக்ஷன் பிளானுக்கான அழைப்பு மாதிரி இருக்கு. அந்த வியட்நாம் வீரரோட பெற்றோர் செய்ய தவறுனதை நாம செய்ய தயாரா இருக்கோமா? இங்கதான் அந்த ஆதாரம் சொல்ற இன்னொரு கொள்கை முக்கியமாகுது. நமக்கு உதவி செய்ய முடியும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இருக்கக்கூடாது. இது நீதிமொழிகள்ல இருந்து வருது இல்லையா? ஆமா,
நீதிமொழிகள் 3.27. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம கிட்ட ஒருத்தருக்கு உதவி செய்ய திறமையும் வாய்ப்பும் இருக்கும்போது, உதவி தேவைப்படுறவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது நம்ம தயங்கவோ லேட் பண்ணவோ கூடாது. நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லக்கூடாது. ஆமா, நாளைக்கு பார்க்கலானோ வேற யாராவது செய்வாங்கன்னு நினைக்காம நம்மால முடிஞ்சதை அப்பவே செய்யணும். இது ஒரு கடமையா சொல்லப்படுது. இந்த கடமையை செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷனும் இருக்குன்னு ஆதாரம் சொல்லுதே. நம் பலன் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும் அப்படின்னு. ஆமா, சொல்லுது. அதாவது நாம இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு செய்யற நல்லது, குறிப்பா யாருக்கும் தெரியாம செய்யற உதவிகள் வேஸ்டா போகாது. அதுக்கு ஒரு நித்திய மதிப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கையா சொல்லப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பலன்கிற ஐடியா நம்ம செயல்களோட நோக்கத்தை மாத்துமா? இது ஒரு நல்ல கேள்வி. ஆதாரம் இது ஒரு ஊக்கமா, ஒரு மோட்டிவேஷனா முன்வைக்குதுங்கிறது உண்மைதான். சிலருக்கு இந்த பரலோக பலன் நம்பிக்கை மத்தவங்களுக்கு உதவ ஒரு தூண்டுதலா இருக்கலாம். சரி. ஆனா நாம இதுவரைக்கும் பேசினதை வச்சு பார்த்தா, இந்த உதவிங்கிறது வெறும் பலனை எதிர்பார்த்து செய்யற ஒரு கணக்கா இருக்கக்கூடாது. அது கடவுளோட நிபந்தனை இல்லாத அன்பை புரிஞ்சுக்கிறதுல இருந்தும், பிறன் யாருங்கிற ஆழமான உணர்வுல இருந்தும், தேவையில இருக்கிறவங்கள கடவுளாவே பார்க்க சொல்ற அந்த மத்தேயு 25 போதனையோட தாக்கத்துல இருந்தும் வரணும். ஓ, புரியுது. பலன்கிறது அதோட இயல்பான விளைவா இருக்கலாம். ஆனா அதுவே முதல் நோக்கமா இருக்கக்கூடாதுங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தமா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த முழு உரையாடலையும் நம்ம தொகுத்து பார்த்தோம்னா இதோட சாரம் என்ன? நம்ம இயல்பான சின்ன வட்டங்களை தாண்டி பார்க்கணும். இவர் எனக்கு பாரம், இவரால எனக்கு என்ன யூஸ், இந்த மாதிரி சுயநல கணக்குகளை தாண்டி தேவையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம பிறனா பார்க்கணும். ஆமா, அவங்களுக்கு செய்யற உதவியில ஒரு தெய்வீக முக்கியத்துவத்தை பார்க்கணும். இதுதான் இந்த ஆதாரத்தோட மையச் செய்தி, சரிதானே? மிகச் சரியா தொகுத்தீங்க. சுருக்கமா சொன்னா, இந்த ஆதாரம் நம்மள ஒரு பெரிய மாற்றத்துக்கு கூப்பிடுது. மனுஷங்களா நமக்கு இயல்பா இருக்கிற அந்த நிபந்தனைகளோட தேர்ந்தெடுத்து ஏத்துக்கிற அன்பிலிருந்து, accepting only those who are easy or desirable, நிபந்தனை இல்லாத, பாரபட்சம் இல்லாத செயல் வடிவமான அன்புக்கு மாறணும்னு நம்ம தூண்டுது. அப்படி செய்யறது கடவுளோட அன்பை இந்த உலகத்துல காட்டுற ஒரு வழி. ஆமா, அதான் கடவுளின் அன்பை பிரதிபலிக்கும் ஒரு வழியாகும்னு அது சொல்லுது. இது நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. ஆமா, இது கடைசியா ஒரு முக்கியமான கேள்விய உங்ககிட்ட, அதாவது இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட விட்டுட்டு போகுது. கேளுங்க. ஆதாரம் தேவையில இருக்கிறவங்களுக்கு உதவணும் தெளிவா சொல்லுது இல்லையா? சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க பார்வையில தேவையில் இருப்பவர் இல்ல பிறன் இல்ல அயலவர்னு நீங்க யால வரையறுக்கிறீங்க? உங்க குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை தாண்டி அந்த வரையறை எவ்வளவு தூரம் போகுது? கதையில வர்ற பெற்றோர் அவங்க சொந்த மகனையே அடையாளம் காணாம பாரம்னு நினைச்ச மாதிரி உங்க உடனடி கவனத்துக்கு வராம நீங்க பக்கத்திலே இருக்கிற, ஆனா நீங்க கவனிக்க தவறுற தேவைகளோ இல்ல நீங்க பிறர்னு மனசால ஒதுக்கி வச்சிருக்கிற அயலவர்களும் இருக்காங்களா? நம்மளோட நிபந்தனைகளும் முன்முடிவுகளும் நம்ம சொந்த மகனைய கூட அடையாளம் காண விடாம நம்ம கண்ணை மறைச்சிடுமா? இதை யோசிச்சு பாருங்க. தேவ கிருபையின் ஆசீர்வாதங்களுடன் ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா